நீ சொன்ன பொய் சாட்சிக்கு உனக்கு ப்ரமோஷன் கிடைக்க நினைச்சு அப்படி சொன்னியா? உன்ன மாதிரி கடமை உணர்வு இல்லாத ஆளுங்களை சும்மா விடக்கூடாது. இப்பவே நான் மேல் அதிகாரிக்கு எழுதுறேன். என்ன இதெல்லாம்? தரமாட்டேன். உன்னால கோர்ட்ல எனக்கு எவ்வளவு அவமானம், எல்லாரும் முன்னாடி எவ்வளவு கேவலப்பட்ட தெரியுமா? லெட்டர் கொடு. ஊச்சனங்க பார்த்தது மட்டும் இல்ல, நான் என் கண்ணால பார்த்த முத்துமாணிக்க உன்னை அடிச்சு வீட்டுல கொண்டு வந்து போட்டது. ஆனா உனக்காக வாதாடி ஏன் முன்னாலேயே அவ அடிக்கல போய் சொன்ன. அது மட்டும் இல்ல, இப்ப உன் வேலையை ராஜினாமா செய்யறேன்னு லெட்டர் எழுதி வச்சிருக்க. ஏ சொல்லு, பயந்துட்டியா? பயப்படல. எப்ப ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்து ஒரு தனிப்பட்ட மனுஷனை என்னால அடிச்சு இழுத்துட்டு வர முடியலையோ, அதுக்கப்புறம் நான் இந்த போஸ்ட்ல இருந்தோ லாயக்கில்லைன்னு தான் என் வேலையை நான் ராஜினாமா பண்றேன். தாராளமா ராஜினாமா பண்ண. உன் கடமையை நீ மறந்திருக்கலாம், நான் மறக்கல. தம்பி பாத்தீங்களா தம்பி, இது அநியாயத்தை. எனக்கு தெரியும், என் மாப்பிள்ள ஸ்ரீராமச்சந்திரன். அவரை கோர்ட்ல நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்க போறியா? இந்த குழந்தை தலைமையில சத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ போய் சொல்லு. மிஸ்டர் முத்துமாணிக்கம், அட்வொகேட் ராதாவை நீங்கள் கெடுக்க முயற்சி செய்ததாக உங்கள் மீது குற்றம் சாட்டி இருக்கிறார். அதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீரா அல்லது மறுக்கிறீரா? நெருப்புல துரு பிடிக்குமா? பிடிக்கும்னு அட்வொகேட் ராதா சொல்றாங்க. பஞ்ச பாண்டவர்கள் பாஞ்சாலியை வச்சு விளையாடுனாங்க, ஆனா இந்த அம்மா தன்னோட கற்பை வச்சே விளையாடுறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது அபாண்ட வீண் பழி. ராதா, நேருக்கு நேர் கேட்கிறேன், நான் உனக்கு இருக்க முயற்சி பண்ணனா? சொல்லு. ஆமா ஆமா ஆமா. இல்ல, Inspector, proceed. ஷூட் பண்ணுங்க, வராதீங்க. என்ன ஒண்ணு பண்ணிடாத, என்ன ஒண்ணு பண்ணிடாத. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், என்ன ஒண்ணு பண்ணிடாத. என்ன போக விடு. பெண் ஜென்மமே புனிதமான ஜென்மம் நினைக்கிறவன்னா, பாசங்கிற வார்த்தைக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறவதான் பெண்ணு நினைக்கிறவன்னா, அப்படிப்பட்ட என்ன கோர்ட்ல நிறுத்தி காமவரி பிடிச்சவன் சொல்லிட்டியே, என் மனசு எப்படி துடிச்சிருக்கும் தெரியுமா? எந்த பொண்ணுமே கோர்ட்ல நின்று ஒருத்த என்ன கெடுத்துட்டான் சொல்றதுக்கு தயங்குவா. நாக்கு குசாம என்னையும் சேர்த்துல சொன்னேன். ஏன் ஏன் என்ன எங்க அப்பாவை அவமதிச்ச, எங்க அண்ணன் அடிச்ச,
சுருக்கமா சொன்னா நீ சட்டத்தை மதிக்காதவன். சார், அன்னைக்கு உங்க அப்பா என்ன ஜெயில அடிச்சாரு. ஏன்? சுதந்திர நாட்டுல உண்மை பேசுறது தப்பா? சாராய ஃபேக்டரி வச்சு இந்த ஊரே ஏமாத்திட்டு இருக்கானே, அவனை கண்டிக்க வக்கீலாத உங்க அண்ணன் என்கிட்ட வந்து மோதனா அவனுக்கு பதில் அடி கொடுத்தேன். அதனால உன் கண்ணுக்கு வேணும்னா நான் கொலைகாரன், கொள்ளக்காரன், ரவுடியா தெரியலாம். நீ சொன்னியே சட்டம், அந்த சட்டத்தை கரைச்சு குடிச்சவனா? ஆமா, இந்த முத்துமாணிக்க ஒரு காலத்துல போலீஸ் அதிகாரியா இருந்தவன் தான். Yes, I was an inspector once. வேண்டுதலுக்காக விரதம் இருக்கலாம், அதுல நியாயம் இருக்கு. இப்படி வீம்புக்காக இருந்தா யார்தான் என்ன பண்ண முடியும்? கடைசியில எல்லாம் என்னாலதான் சொல்லிடுவீங்களே. அதான் சாப்பிடுற வரைக்கும் பொறுமையா இருந்தேன். ஏய், அப்புறம் நீ என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க? ரோட்ல அந்த ஆட்டம் ஆடுறீங்க. அவர் ஒரு பக்கம் வீடு கட்டுறா, நீ ஒரு பக்கம். என்னடி நாங்க மட்டுமா ஆடணும், நீங்களும் தானே ஆடுனீங்க. நீங்க ரெண்டு பேரும் ஆடி நல்ல பேர் வாங்கிடுவீங்க. ஊர்ல பாக்குறவங்க என்ன மட்டும் ஒண்ணும் தெரியாது கேனையன்னு சொல்றதுக்கா? அங்க என்ன இங்கேயும் ஆட வேண்டி? ஏய், போலீஸ் வேலைக்கு எழுதிதானே போட்டேன். எனக்கு என்னமோ போலீஸ் வேலை கிடைச்ச மாதிரி போலீஸ் யூனிஃபார்ம்லாம் போட வச்சு என்ன இம்சப்படுத்திட்டீங்களே. மாப்பிள்ளை, என் பொண்ணுக்கு பிறந்த நாள். ஆமா, பெரிய ஜான்சி ராணி. என்னது சாம்பார்? சாம்பார்? அவனே 2 இட்லி எடுத்துட்டு வா, மாப்பிள்ளை சாப்பிடு வராட்டு இருக்கு. இந்த ட்ரெஸ் போட்டாதான் அவ சாப்பிடுவோம் சொன்ன, அதனாலதான் போட்டேன். அதுக்காக நீங்க இவ்வளவு அதிகாரம் பண்ணக்கூடாது. அதிகாரமா? மாப்பிள்ளை, இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்களே. என்னப்பா இது என்ன தெரியுதா? என்ன அம்மி, இது எப்ப வாங்கினது தெரியுமா? எப்போ வாங்கினது? என் பொண்ணு பிறந்தப்போ. ஏன் வாங்குனீங்க? அப்போ என் பொண்ணு இந்த அம்மி முதிச்சு அருந்தது பார்க்க வேண்டாமா? ஏன் அது சும்மாதான் இருக்கு, அது மேல நின்னு பார்க்க வேண்டியதானே? கள்ளத்துக்கு அவன் மண்டல போட. இல்லைங்க மாமா, இந்த ட்ரெஸ்ல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பார்க்க ஆசைப்பட்டுதான். போய் அப்படி. நான் என்ன பொருட்காட்சியா? ஊர்ல எல்லாரும் என்ன எக்ஸிபிஷன் வேடிக்கை பாக்குற மாதிரி பார்க்க வச்சிட்டீங்க. உங்க அப்பா என்னடா என்ன காட்டி உண்டியல் வசூல் பண்ணிட்டு இருக்காரு. அது பிறந்த நாள் நிதி மாப்பிள்ளை. யோ, கொன்னுடுவோம். என்னங்க மாமா, அப்பா அப்படிலாம் பேசாதீங்க மாமா. அவர் உங்க மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்காரு தெரியுமா? அவர் பிரிய வைக்கிறதா முக்கியம். வேற யார் வைக்கணும்? வைக்க வேண்டியவே வைக்கணும். மாப்பிள்ளை ஏதோ குறுக்கோள ஓட்டுறாரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அது யாரு? யார் அவ? யார் அவன் கேக்குறல்ல? அவளுக்கே தெரியும். அதான் யாரு? நீதான். முதல்லயே ஏன் சொல்லல? சும்மா ஒரு கலாட்டா பண்ணவே. ஒண்ணும் கலாட்டா ஒண்ணும். நீ உன் பிறந்த நாள் தானே? இன்னைக்கு சினிமாவுக்கு போலாமா? டிக்கெட் வாங்கிட்டு வரணுமா மாப்பிள்ளை? ஒரு இடம் பொருள் எவ்வளவு தெரியாத உனக்கு? போட போடாவா? சொல்லுங்கடா. சினிமா பாக்குறாங்களாட்டு இருக்குது. இந்த சினிமாக்கு இன்டர்வியூல இருக்குதா?